Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அப்டேட்ஸ். ஸோ 13 இன்னையுடைய டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், ஸோ மார்க்கெட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ஸோ நெஃப்டி 15-day மூமெண்ட், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர், பேங்க் செக்டர், ஐடி அண்ட் ஃபார்மா. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கினுடைய நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ 0.01% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 14,639 இருந்திருக்கு. ஹை வந்து பார்த்திங்கன்னா 14,653.35, லோ வந்து பார்த்திங்கன்னா 14,435.70. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆனது 14,564.85. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக, 24 வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன்ஸாக ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா M&M வந்து பார்த்தீங்கன்னா 5.66% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. SBI 4.60, அதானி போர்ட்ஸ் 4.43, IOC 3.16, NTPC வந்து பார்த்தீங்கன்னா 2.35, அதேமாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் 2.94 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸில். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லாஸஸ். ஸோ டாப் லூசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் 2.83, HDFC 2.75, UPL வந்து பார்த்தீங்கன்னா 2.09, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.95% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா நெஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோ செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி M&M, டாட்டா மோட்டார்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. லூசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், எக்ஸைட், ஸோ மதர்ஸ், மாருதி, பஜாஜ் ஆட்டோ, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் லூசஸில் இருந்திருக்காங்க ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் செக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, SBI, இண்டஸ்இண்ட் பேங்க், ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ டாப் லூசஸில் வந்து இந்த ஃபெடரல், RBL, கொட்டக் பேங்க் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசஸாக இருந்திருக்காங்க. ஸோ பந்தன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸே ஜாஸ்தி லூசஸாக இன்றைக்கி இருந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி MP, விப்ரோ, டெக் மஹேந்திரா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா LTI, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. அது டாப் லூசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் TCS, HCL, டெக், ஸோ மிட்ரி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லூசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இந்த ரெண்டு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் லூசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது DR ரெட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவி லேப்ஸ், ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் என்னக்காக சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசஸாக இருக்காங்களோ அந்த டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்டாக்ஸை. அது மட்டும் இல்லாத இந்த ஆட்டோ, பேங்க், ஐடி அண்ட் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணி அதை நீங்கள் லாங் டைம் ஹோல்டு பண்ணது மூலிமா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேனலில் கொடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் ஸோ இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணது, எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, ஷேர்ஸ்லாம் எப்படி பை பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஸோ இதை பற்றின எல்லா விஷயங்களுடைய வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.